இன்றைக்கு இப்படி ஒரு சபை இருக்குதுன்னா ப்ராட்டஸ்டன்ட் சபை. அதுக்கு காரணம் இந்த சீர்திருத்தம், ப்ராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன். 500 ஆண்டுக்கு முன்னால நடந்த ஒரு சீர்திருத்தம். அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, கிறிஸ்தவ சபை ஐரோப்பாலெல்லாம் வெறும் கத்தோலிக்க சபை தான், கத்தோலிக்க சபை தான். உலகத்தில் இன்னொரு பகுதியில் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ன்னு அது இன்னொரு குரூப் இருக்கும். இவ்வளவுதான். ப்ராட்டஸ்டன்ட் இந்த மாதிரி சபைகள் எங்கேயுமே உலகத்தில் அந்த காலத்தில் இல்லை. அந்த கத்தோலிக்க சபையில பாருங்க, எல்லா நிறுவனங்களையும் ஸ்தாபனங்களையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? அந்த மார்ட்டின் லூத்தர் வாழ்ந்த காலத்தில் 500 வருஷம் முன்னால ஐரோப்பால இந்த கத்தோலிக்க சபையில பல விதமான தவறான காரியங்கள் ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பாவ மன்னிப்ப பணத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் இன்டெலிஜென்ஸ். கடவுள் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். எப்படி மன்னிக்கிறார்? இயேசு நமக்காக சிலுவையில் மரிச்சார், ரத்தம் சிந்தப்பட்டது, நாம் அவரை நம்பும் போது பாவம் மன்னிக்கப்படுது. ஆனால் கத்தோலிக்கர்கள்ட்ட அந்த காலத்தில் அட்லீஸ்ட் அதை எப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நீங்க மரிச்ச பிறகு ஒன்று டைரக்டா பரலோகம் போகலாம், இல்லைன்னா பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு இடம், ஒரு பர்கட்டோரின்னு சொல்லுவாங்க, நடு இடம் மாதிரி. பரலோகமும் கிடையாது, நரகமும் கிடையாது, அது ஒரு அந்தரத்தில் மாதிரி. அங்க போயிடலாம் நீங்க. அதாவது நீங்க சூப்பரான ஆள்னா நேரா பரலோகம் போயிடுவீங்க. அவ்வளோ சூப்பரான ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க இந்த நடு இடத்துக்கு போயிடுவீங்க, பர்கட்டோரின்ற ஒரு இடம். இங்கிருந்து நீங்க பரலோகம் லெவலுக்கு அப்கிரேட் வாங்கணும்னா, பெறணும்னா, யாராவது உங்களை இங்கிருந்து தள்ளி விடணும், அல்லது வேற பெரிய ஆள் யாராவது உங்களுக்காக ஜெபிக்கணும், அல்லது ஒரு பெரிய செயின்ட் ஏதாவது பண்ணணும், அல்லது பூமியில உங்க சொந்தக்காரங்க ஏதாவது புண்ணியம் செய்யணும். எனக்கு அது பண்ணா யாராவது பெரிய ஆளுங்க ஜெபிச்சா இங்கிருந்து உங்களை அப்படியே அப்கிரேட் பண்ணி விட்டுருவாங்க எங்க பரலோகத்துக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட அந்த காலத்தில் அட்லீஸ்ட் இருந்தது பாருங்க. இது இருக்கிறது ஒரு விஷயம், ஓரளவுக்கு நீங்க இதுவே நீங்க ஒரு மாதிரி நினைக்கலாம். ஆனா இப்போ ஒண்ணு சொல்றீங்க கேளுங்க, இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியம் இருக்குன்னு ஜனங்கள்ட்ட போதிக்கிறது மட்டும் இல்லாம, சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இதை இன்னொரு லெவல்ல கொண்டு போய் இதை தவறா பயன்படுத்திட்டாங்க. ஒரு பிரசங்கியார் மார்ட்டின் லூத்தர் காலத்துல ஒரு பிரசங்கியார் மார்ட்டின் லூத்தர் அவர் பிரசங்கம் பண்றதை கேட்கிறாரு. அவர் பிரசங்கம் பண்றாராம், ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்றாராம். என்ன பண்றாராம்? ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. ஃபண்ட் ரைஸ் பண்றப்போ எப்படி பிரசங்கம் பண்றாராம்? உங்களுக்கே தெரியும், உங்க சொந்தக்காரங்க சிலர் பர்கட்டோரியில் இருக்கிறாங்க. பாவம்லாம் அவங்க அங்க இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணா அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிச்சிடலாம் இல்லையா? உங்க கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும்? நீங்க இங்க பாக்ஸ் இருக்குப்பாங்க, இங்க உங்க ஆஃபரிங்க போடுங்க. இங்க டைங்னு காய் நீங்க விழுந்ததுன்னா அவங்க ஆவி சொயங்கன்னு அங்க போயிடும். அது எங்க அப்பா டிரான்ஸ்லேஷன். When the coin in the coffers rings, the soul from purgatory springs. மார்ட்டின் லூத்தரை பற்றி பெஸ்ட் தமிழ்ல ஒருத்தர் பெஸ்டா பேசியிருக்காங்கன்னா எங்க அப்பா பேசியிருக்காங்க. யூடியூப்ல இருந்து பாருங்க. 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய 500வது ஆனிவர்சரி அன்னைக்கு பேசினாங்க. 2017 500 வருஷம், 500 ஆண்டு அந்த சீர்திருத்தம் தொடங்கினதுல இருந்து அதனுடைய ஆனிவர்சரியில பேசினது. அப்போ மார்ட்டின் லூத்தர் இதை கேட்டுட்டு இருக்காராம். இப்படி பிரசங்கம் பண்றாரு ஒரு ஆள், நீ ஆஃபரிங் கொடுத்தா அவங்க ஆத்மா பர்கட்டரியில இருந்து பரலோகம் போயிடும், பாவம் மன்னிக்கப்பட்டுரும். மார்ட்டின் லூத்தருக்கு கொதிக்குது உள்ள. எப்படி இந்த மனுஷன் பாவம் மன்னிப்ப விலைக்கு விற்கிறாங்களே, இந்த அநியாயத்தை யார் தடுப்பா அப்படின்னு இவரு அதுக்கு விரோதமா எழுத தொடங்குறாரு. அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு சர்ச்சு கதவுல எழுதி போடுறாரு. அது மட்டும் இல்ல, மற்ற சில தவறுகளையும் குற்றச்சாட்டை தப்பு தப்புன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்க. இன்னொரு காரியம் என்ன சொல்றாருன்னா, இந்த வெறும் போப்பு சொன்னா மட்டும் நான் ஏத்துக்க முடியாது, இது வசனத்தோட ஒத்து போகணும். போப்புனுடைய அதிகாரத்தை விட வசனத்தினுடைய அதிகாரம் தான் பெருசு. மற்ற சில காரியங்களையும் தவறு கண்டுபிடிக்கிறாரு. அவங்களுடைய டாக்டர்ல அவங்க எப்படி போதிக்கிறாங்களாம், ரட்சிப்பு கிரியையினால வருதுன்ற மாதிரி போதிச்சிடுறாங்க. கிருபை பிளஸ் கிரிய, விசுவாசம் பிளஸ் கிரிய. மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, இல்ல ரட்சிப்பு கிருபையினால மட்டுமே, விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஒரு ரட்சிப்பு இது. அவங்க என்ன சொல்றாங்க, சபைக்கும் வேதத்துக்கும் ஈக்குவல் அத்தாரிட்டி இருக்கு. மார்ட்டின் லூத்தர் சொல்றான், வேதத்துக்கு தான் சபை வேதத்துக்கு கீழ்ப்படியணும்.
இந்த மாதிரி காரியங்கள்லாம் எழுத தொடங்குறாரு. ட்ராக்ட் எழுதுறாரு. அந்த ட்ராக்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆகுது. அப்படியே பிரிண்டிங் ப்ரெஸ் வேற அப்போ வந்துருச்சு, எல்லாம் பரவுது. இவர் வந்து கடைசியில் ஒரு புரட்சியை கலப்புற மாதிரி ஆயிடுச்சு. இது அவங்க காதுக்கு போயிடுது. யாரு? போப் கேள்விப்படுறாங்க. போப் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்க ராஜா எல்லாம் கேத்தலிக்ஸ். ஊர் ராஜாவும் கேத்தலிக்கு, போப் அவரோட பெரிய ஆளு. அவர் சொன்னா ராஜாவை கேட்பாரு. எல்லாம் கேத்தலிக்கு. இவங்க கேள்விப்பட்டு அவரை கூப்பிடுறாங்க. என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ஜனங்களை சபைக்கு விரோதமா கிளப்பிக்கிட்டு இருக்கிற, இதெல்லாம் எழுதி எழுதி பரப்புற, நீ யார்? நீ என்ன இந்த மாதிரி பண்ற? எங்களுக்கு முன்னால் ஆஜராகு அப்படின்னு ஒரு ஹியரிங் மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கு பேரு டயட் ஆஃப் worms 1521. அங்க வா, நீ பத்திரமா வரலாம், நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், பத்திரமா வந்து முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லு அப்படின்றாங்க. அந்த ஹியரிங்ல ராஜாவே உட்காந்துட்டு இருக்காரு, எம்பரர் சார்ல்ஸ் the 5th. அங்க வந்து அவர் நிக்கிறப்போ அவருக்கு முன்னால மார்ட்டின் லூத்தர் எழுதின அந்த ட்ராக்ட் புக்கெல்லாம் வந்து வைக்கிறாங்களாம். இதெல்லாம் நீ தான் எழுதினியா அப்படின்னாங்களாம். அவர் சொன்னார், நான் தான் எழுதினேன். இப்பவே எங்களுக்கு முன்னால எல்லாத்தையும் வாபஸ் வாங்கு அப்படின்றாங்களாம். நான் எழுதுனதெல்லாம் தப்பு, ஏதோ ஒன்றும் தெரியாம எழுதிட்டேன், எங்களை மன்னிச்சிருங்க, என்ன சபைக்கு விரோதமா போயிட்டேன், போப்புக்கு விரோதமா போயிட்டேன், ராஜாக்கு விரோதமா போயிட்டேன், அதிகாரத்தை நான் இது பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, வாபஸ் வாங்கிடு, இப்பவே வாபஸ் வாங்கினா உன்னை சும்மா விட்டுறோம். அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு நாள் கொடுங்க, முக்கியமான மேட்ரு, ஜெபம் பண்ணிட்டு வரேன், யோசித்துட்டு வரேன்ட்டு போறாரு. அன்று இரவு அவருக்கு பெரிய ஒரு இது யோசிக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அடுத்த நாள் வராரு. வர்றப்போ அவர் சொல்ற வார்த்தைகளை வாசிக்கிறேன், கேளுங்க. அன்லெஸ் அவர் வந்துட்டு அவங்களுக்கு சொல்றாராம், ராஜா உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு. அன்லெஸ் ஐ எம் கன்வின்ஸ்ட் பை ஸ்கிரிப்சர் அண்ட் பிளெயின் ரீசன், அப்படின்னா வேத வசனமும் அறிவும், அதை வச்சு நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணலனா, அதை வச்சு எனக்கு என் நம்பிக்கையை நீங்க மாற்ற முடியலனா, I do not accept the authority of the popes and the councils, for they have contradicted each other. வேதத்தை வச்சு எனக்கு காமிங்க, வெறும் போப்புகள் மற்றும் கவுன்சில்களுடைய அதிகாரத்தை நான் ஏற்க மாட்டேன். என்ன அவங்க தங்களுக்குள்ளேயே முரண்பாடா இருக்கிறாங்க, தங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. My conscience is captive to the word of God. என் மனசாட்சி கடவுளுடைய வார்த்தைக்கு சிறைப்பட்டு இருக்குது. என் மனசாட்சி இதை சொல்றது தான் செய்ய அனுமதிக்குது. என்ன இது சொல்லுது, இந்த மாதிரி பாவ மன்னிப்பை விலைக்கு விற்கிறது தப்புன்னு. My conscience is captive to the word of God. I cannot and I will not recant anything, for to go against conscience is neither right nor safe. மனசாட்சிக்கு விரோதமாய் போறது சரியும் இல்லை, பாதுகாப்பானதும் இல்லை. அதனால நான் ஒன்றையும் வாபஸ் வாங்க முடியாது, வாபஸ் வாங்கவும் மாட்டேன். God help me, here I stand, I can do no other, so help me God, amen. இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, என்னால் வேற எதுவும் செய்ய முடியாது, எனவே எனக்கு உதவும் ஆண்டவரேன்னு சொல்றார். அவ்வளவுதான். அவரை வந்து அங்க அவுட்லா என்று தீர்க்கிறாங்க. அவுட்லா, இங்கிலீஷ்ல அவுட்லானா, சரி இப்போ நீ பத்திரமா வந்திருக்க, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நீ போன பிறகு உன்னை பிடிச்சி கைதி செஞ்சு ஜெயிலில் போட்டு உன்னை மரண தண்டனை கொடுக்க போறோம். அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்டுக்காக. என்ன ஒரு ஸ்டாண்ட் அது! வசனம் அப்படி சொல்லுதுன்னா அதை மாற்ற முடியாது. போ, நீ யாரா இருந்தாலும், ராஜாவா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், வசனத்துக்கு முரண்பாட நான் நடந்துக்க முடியாது, நான் எழுதுனதை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்ன உடனே இவரை அவுட்லான்ட்டாங்க, போக விட்டாங்க. சரி போன்னு பிடிச்சிக்கிறோம் ஒன்று. அப்புறம் போற வழியில என்ன நடந்தது, அவர் ஒரு காட்டு பகுதி மாதிரி அது வழியா போயிட்டு இருக்கிறப்போ யாரோ வந்து அவர் கிட்னாப் பண்ணிடுறாங்க. கிட்னாப் பண்ணி ஒரு பெரிய ஒரு மேன்ஷனுக்கு கொண்டு போறாங்க. பார்த்தா இன்னொரு அதிகாரி என்ன பண்ணிருக்காரு, அங்க ஒரு லோக்கல் அதிகாரி, இவனுங்க இப்படி பண்ணுவாங்கன்னு இவரை கொண்டுவாங்கன்னு தெரிஞ்சு இவரை கிட்னாப் பண்ணி போய் இவங்களை பத்திரமா வச்சு அங்க இருக்கிறப்பதான் புதிய ஏற்பாடை இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்படியே சீர்திருத்தம் வந்து அப்படியே பரவுது. அவர் எடுத்த அன்னைக்கு அந்த எடுத்த ஸ்டாண்ட் பாருங்க, அவரை கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் வேற விதமா அவரை பாதுகாத்து அதன் மூலமா பெரிய ஒரு புரட்சியை தொடங்கி இப்படிப்பட்ட சபை இன்னைக்கு இருக்குதுன்னா அந்த மனுஷன் எடுத்த அந்த ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் அங்க முடியாது, நான் வாபஸ் வாங்க முடியாது. அதனால இப்படிப்பட்ட சபை இருக்கு. இங்க ஒரு புல்பிட் சென்டர்ல இருக்கு, வேதம் இதன் மேல இருக்கு, இங்க ஒரு மனுஷன் போதிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா வேற மாதிரி சபை தான் இருந்திருக்கும், ஆல்டர் பெருசா இருந்திருக்கும், இப்படி திருப்பிட்டு இப்படி நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்.
சிரிக்கிறீங்க, ஆனா உண்மையிலே அப்படிதான் இருந்திருக்கும். புல்பிட்ட சென்டர்ல வைங்கன்னு சொன்னது ரிஃபார்மர்ஸ் தான் தெரியுமா உங்களுக்கு? எப்ப இத சென்டர்ல வைப்பேன், பிரசவம் பண்ணு, அதுதான் முக்கியம். இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் அது பெரிய முக்கியமே கிடையாது. அவங்க எடுத்த ஒரு துணிவு, ஒரு தைரியமான ஒரு முடிவு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட சபைகள் இருக்குது. நம்ம வந்து இப்படி ஆராதிக்கிறோம், இப்படி இந்த விதத்துல நம்ம தேவனை தொழுது கொள்கிறோம். என்ன பாருங்க, ஒரு மனுஷன் எடுக்கிற ஒரு முடிவு துணிந்து செய்யறப்போ தலைமுறை அதுக்கு எஃபெக்ட் உண்டாகலாம். அவர் இப்படி துணிந்து செய்யறதுக்கு அவருடைய மனசாட்சியும் ஒரு காரணம். நான் நினைக்கிறேன் அவருடைய மனசாட்சி அவரை உந்தி தள்ளுது. சில நேரம் நம்முடைய மனசாட்சி அப்படியே ஓன்னு சத்தமா பேசுற மாதிரி இருக்கும். கேட்டிருக்கீங்களா? நில்லு, பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் எடு, வேணா மனசாட்சி ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் அதான் பண்ணுவாங்க. மனசாட்சி என்ன பண்ணுவாங்க, வாய மூடு. ஆஃப் பண்றது ரொம்ப கஷ்டம்னு கிடையாது. ஒன்றும் இல்லை, ஃபோன் எடுத்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா ஆஃப் ஆகிடும் இல்லை? அட்லீஸ்ட் அந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகிடுது. இப்போ நிறைய பேர் மனசாட்சி ஆஃப் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. மனசாட்சி ஒன்று சொல்லுது, இவங்க பண்ணுறது ஒன்று. மனசாட்சி சொல்லுதுன்றது மட்டும் இல்லை, வேத வாக்கியத்தையும் கீழ்ப்படியணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது நான் நினைக்கிறேன். நீதி நியாய உணர்வு, மனசாட்சி, வேதம். இந்த வேதமும் மனசாட்சியும் பவர்ஃபுல் காம்பினேஷன். ஒன்று சொன்னாலே பொதுவாக பண்ணிடணும். என்னங்க, வேதம் சொன்னாலே பண்ணிடணும், அல்லது மனசாட்சி சொன்னாலே அநேகமாக ரைட்டாக தான் இருக்கும். சிலர் மனசாட்சியே ஏடாவிடமாக இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக ஒன்று சொன்னாலே போதும். ஆனால் ரெண்டுமே சொல்லிச்சுன்னா நிச்சயமாக பண்ணிடணுங்க. அதுக்கு எதிர்த்து போகவே போட. வேதமும் சொல்லுது, மனசாட்சியும் சொல்லுதுன்னா நிச்சயமா பண்ணிடணும். மார்ட்டின் லூத்தர் வேதத்துக்கும் மனசாட்சிக்கும் கீழ்பட்டவர். நான் நினைக்கிறேன் ஹையஸ்ட் மோட்டிவேஷன் இருக்கிறதுல பெரிய மோட்டிவேஷன் வந்து இயேசு மேல இருந்த அன்பு. ஏன்னா அன்பின் நிமித்தமா நாம கூட ரிஸ்க் எடுப்போம். நாம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை ஒரு ஆபத்து நேரிடலான்னு தெரிஞ்சதுன்னா என்ன ஒரு ரிஸ்க் இருந்தாலும் நாம பூந்தாங்க இறங்கி நிப்போமா? நிக்க மாட்டோமா? எல்லாருக்காகவும் நிக்க மாட்டோம். நாம அதிகமாய் அன்பு கூறுறவர்களுக்காக எதையும் நாம செய்வோம். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம நேசிக்கிறவங்க. ரிஸ்க் எடுப்போம். அவர் இயேசு அன்பு கூர்ந்ததுனால இப்படி செஞ்சாருன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே அப்படியே இருந்துட்டா முடியாது. அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. இயேசுவை நாம் உண்மையிலே நம்புறோம் என்பதை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஒரு போல்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்குது. நாட்டில் அநியாயம் நடந்து கொண்டிருக்குமானால் அதை எல்லாரும் போய் பூந்து காரியத்தை சரி செய்யறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா ஒரு சிலரை தேவன் கரெக்டா வச்சிருக்கிறாரு. அவரோட நீங்களா இருக்கலாமான்றதை நீங்க தான் ஜெபம் பண்ணி பார்க்கணும். எல்லாரையும் நான் சொல்ல வரல. திருப்புன்னு அப்படியே பூந்து அப்படியே இறங்கி தைரியமா ஏதா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஞானம் இல்லாம செய்யுங்கன்னு சொல்ல. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆனா லூத்தர் சொன்னார்ல, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அடுத்த நாள் நான் வாபஸ் வாங்க முடியாது, இதுதான் போ அப்படின்ற. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா? வெறும் விசுவாசத்துல வளர்ந்துட்டு மட்டும் இருந்தா பத்தாது. சில நேரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். தைரியமா இப்படிதான், இதுதான் சரி, இதுதான் மனசாட்சிக்கு ஒத்து வருகிற காரியம், இதுதான் வேதத்துக்கு ஒத்து வர காரியம், இதுதான் நீதி நியாயத்துக்கு ஒத்து வர காரியம், இதுதான் இயேசுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம். நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வருங்க. சாம் கமலேசன் ஒரு பாட்டு பாடுவாரு, பாஸ்டர் சாம் கமலேசன். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாய் இருக்காதே. நம்முடைய செயல் அந்த மாதிரிங்க. சாதாரணமா நினைச்சிட வேண்டாம். கடவுளுக்காக நீங்க ஒரு காரியத்தை துணிந்து செய்யறப்போ அதனுடைய எஃபெக்ட் தலைமுறையா இருக்கும். கடவுளுக்காக நீங்க துணிஞ்சு செய்யறப்போ சில நேரம் காரியங்கள் இழப்பீங்க. ஆனா இயேசுவே சொல்லிட்டார், நீ என்ன இழக்கிறியோ நூறத்தனையா உனக்கு இந்த வாழ்க்கையிலையும் தரேன், மறுமையிலையும் தரேன்.